வணக்கம். பலவிதமான நன்மைகளுக்கு பார்த்தீங்கன்னா, நோபல் பிரைஸ் அப்படிங்கிறத வருஷம் வருஷம் அனவுன்ஸ் பண்ணுவாங்க, தருவாங்க. நோபல் பிரைஸ் வின் பண்றது அப்படிங்கிறது ஒரு மனிதனாய் பிறந்தால், அந்த நோபல் பிரைஸ் தான் பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் ஹானர் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஆ இப்போ அகாடமி அவார்ட்ஸ், ஆஸ்கர் நடிப்புக்கு என்னதான் அவங்க ஊர்ல அது பெரிய அவார்டு. நம்மளுக்கு இந்த நேஷனல் அவார்ட் தான் பெரிய அவார்டு. இருந்தாலும் ஒரு அகாடமி அவார்ட் அப்படிங்கிறது பிராண்ட் ஆயிடுச்சுல்ல. அது மாரி ஆல்ஃபிரட் நோபல் அவரோட சொத்த ஒரு அறக்கட்டளையில எழுதி வச்சு போயிட்டு, நெறைய கண்டுபிடிப்புகள், நெறைய நல்ல விஷயங்கள் செய்றவங்களுக்கு, குறிப்பா பார்த்தீங்கன்னா, அமைதிய நிலைநாட்டுறதுக்காக இந்த உலகத்தில போர் மூண்டவே கூடாது. எந்த ஒரு சச்சரவுமே வந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அதற்கு மெனக்கெட நிஜமாவே உழைக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் அமைதிக்கான நோபல் பரிசு விருது அப்படிங்கிறத தருவாங்க. ஆனா, அமைதிக்கான நோபல் பரிசு விருது அதற்கு ஆசைப்பட்டவர் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த வருஷம் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்கவே முடியல. மிஸ்டர் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அவருக்கும் அமைதிக்கான நோபல் பரிசுக்கும் என்னங்க 2மே மேட்சே ஆவல அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் மேட்ச் பண்ணிக்கிட்டாரு. அதனால இந்த வருஷம் கண்டிப்பா கிடைக்க போகுது நோபல் பிரைஸ் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாரு. உங்களுக்கு தெரியும் நார்வேல இருந்து தான் பார்த்தீங்கன்னா, அந்த நோபல் கமிட்டி இயங்குது. அவங்க தான் நோபல் பிரைஸ யாருக்கு குடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த வருஷம் அவருக்கு இல்லாம வெனிசுலாவோட ஆப்போனன்ட் லீடர் மரியா கொரினா மச்சாடோ அப்படின்றவங்களுக்கு குடுத்துட்டாங்க. அங்க அவங்க உள்நாட்டு போர் மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, பல சச்சரவுகள ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்த்துற மாரியான நல்ல அரசியல செஞ்சுட்டு இருந்ததுனால, ட்ரம்ப்ப ஸ்னப் பண்ணி பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்ப ஸ்னப் பண்ணின்னு சொல்ல முடியாது. ட்ரம்ப் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. அமெரிக்கால கூட ட்ரம்ப் சப்போர்ட்டர்ஸ்லாம் கண்மூடித்தனமா சில பேர் முட்டு குடுப்பாய்ங்கல்ல, அவங்கலாம் இந்த வாட்டி ட்ரம்ப்புக்கு இந்த நோபல் பிரைஸ் கண்டிப்பா கிடைச்சிரும். அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. கடைசில மொக்க வாங்கிட்டாரு. இதற்கு பின்னணியில நெறைய விஷயங்கள் இருக்கு. அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். குறிப்பா இவர் இதுக்கு முன்னாடியே நோபல் பிரைஸ்க்காக நெறைய வாட்டி நாமினேட் ஆயிருக்காரு. அதாவது அகாடமி அவார்ட் நாமினி, ஆஸ்கர் அவார்ட் நாமினி. அதாவது நாமினேட் ஆயிட்டாலே அவங்க ஆல்மோஸ்ட் பெஸ்ட் ஆக்டர் தானே அப்படின்னு சொல்ற மாரி, இந்த நோபல் பிரைஸ் விஷயத்துல நம்மளால எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா, நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது பல பேரால நம்பர் ஆஃப் பீப்பிளால பார்த்தீங்கன்னா, பரிந்துரைக்கிற பேர் மூலியமா அது நாமினேஷன் அப்படின்ற விஷயத்துக்குள்ள வந்துரும். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் நாமினேட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே, அவங்க அப்படியே நோபல் கிட்ட போய்ட்டாங்கப்பா. நாமினேட் ஆனாலே நோபல் பிரைஸ் வாங்குன மாரி தானே. அவர் அமைதிக்கான வேலைகள் நெறைய பண்ணிட்டாரு. நோபல் பிரைஸ்க்கு நாமினேட் ஆயிட்டாரு அப்படிங்கிறது இந்த கேட்டகரியில ஒத்துக்கவே முடியாது. அந்த வகையில ட்ரம்ப் பல தில்லால் அங்கடிகள பண்ணி, பல பேர உசுப்பேத்தி, பல பேர ஆசை காட்டி, பல பேர நிர்பந்திச்சு இந்த நோபல் பிரைஸ்க்காக அவர் நாமினேட் பண்ண வச்சாரு. குறிப்பா, இவருக்கு எவன்லாம் நாமினேட் பண்ணானோ, அவர பார்த்தே இவருக்கு நோபல் பிரைஸ் குடுக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. அமைதிக்கான நோபல் பிரைஸ் விருது. இவருக்கு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு திருடனுக்கு சப்போர்ட் திருடன் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, இவருக்கு யாரெல்லாம் நோபல் பிரைஸ் இவருக்கு கிடைக்கணுன்றதுக்காக நாமினேட் பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல இருந்து அண்ட் கம்போடியால இருந்து இந்த மாரி இது தாண்டி நெறைய மனித உரிமைகள் தொடர்ந்து மீறப்படக்கூடிய நாடுகளின் தலைவர்கள் இவருக்கு நோபல் பிரைஸ் குடுக்கணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பேசுனாங்க. டேய்! நான் கூட குடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கலாம் ரெக்கமெண்ட் பண்றத பார்த்தா கண்டிப்பா ட்ரம்ப்க்கு நோபல் பிரைஸே இல்லன்னு சொல்லிட்டு நார்வேல இருக்கக்கூடிய கமிட்டி ரொம்ப திட்டமா உறுதியா இந்த நோபல் பிரைஸ் அவர் கிடைக்க விடாம பார்த்துக்கிட்டாங்க. கிடைக்க விடாம பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, ட்ரம்ப்க்கு எதிரா தான் இந்த நார்வே நோபல் பிரைஸ் கமிட்டி இருக்கான்னு கேட்டா அப்படிலாம் இல்ல. நிஜமாவே அவங்க ஒரு சிட்டிங் லீடர், ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க ஜனாதிபதின்னு இருக்காரு. அவர் நிஜமாவே அமைதிக்கான விஷயம் ஏதாவது செஞ்சா கூட பரவால்ல. அது மட்டும் இல்லாம, அவர் இப்ப பவர்ல இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில, அந்த நோபல் பிரைஸ் அவர் குடுத்தா அந்த அவார்ட் மேல இருக்க மரியாதை மட்டும் இல்லாம, அது மேல இருக்க உண்மை தன்மை போயிரும் அப்படின்னு பல எதிர்ப்புகள் ட்ரம்ப் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டாவும், இன்டைரக்ட்டாவும் அந்த நோபல் கமிட்டி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எப்படியாவது ட்ரம்ப்க்கு இந்த வாட்டி பிரைஸ குடுத்துறணும். அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகள் ட்ரம்ப் எடுத்திருக்காரு வெட்கத்த விட்டு. இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஒரு ஓப்பன் சீக்ரெட் மாரியே தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நிஜமாவே அந்த நோபல் பிரைஸ் கமிட்டிய நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா, ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டோட பிரஷர் அப்படிங்கிறது டைரக்ட்டா லாபி பண்ணி பல வகைகள்ல வரும். அதையும் மீறி இந்த எதிர்ப்புலயும் மீறி நோபல் பிரைஸ நிஜமாவே அவங்க யாருக்கு குடுக்கணும்னு நெனச்சாங்களோ, நியாயமா யாருக்கு கிடைக்கணும்னு நெனச்சாங்களோ, யாருக்கு அதுக்கு தகுதின்னு நெனைக்கிறாங்களோ, அவங்க கிட்ட குடுத்துருக்காங்க. இதுல ஒயிட் ஹவுஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இப்ப செம்ம கடுப்புல இருக்காங்க. அதாவது நார்வேல இருக்க மக்கள், அங்க இருக்க நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இதற்காக நார்வே மேல ட்ரம்ப் போர் தொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நையாண்டி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதில உள்குத்து வேலை நடந்திருக்கு அப்படின்னு ஒயிட் ஹவுஸ்ல இருந்து அதிகாரப்பூர்வமா நெறைய பேர் பேசுறத நம்மளால ரீசென்ட் டைம்ஸ்ல மீடியால பார்க்க முடியுது. அதனால ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, "என்னடா எவ்ளோ லாபி பண்ணோம் அப்பயும் கிடைக்காம போச்சே" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா இருக்காராம். இதில மறைமுகமா அந்த நோபல் கமிட்டில இருக்கவங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இவருக்கு எதிரா அது மாரிலாம் இல்லங்க. இந்த பிரைஸ் அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அந்த நோபல் கமிட்டில இருக்கக்கூடிய பெரிய பெரிய மேன்மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவரை குறித்து, இவர் அரசியலை குறித்து, இவருடைய பார்வையை குறித்து
ரொம்ப ஓப்பனாவே நெறைய மீடியால இவர பத்தி வந்து பேட்டி குடுத்துருக்காங்க. இவருக்கு எதிரா வந்து கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இவர விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்கலாம் வந்து இந்த நோபல் பிரைஸ் இவருக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து ரொம்ப புடியோட இருந்திருக்காங்க. சரிப்பா, அப்படி என்ன காரணத்தெல்லாம் காட்டி வந்து நோபல் கமிட்டி இவருக்கு வந்து நிராகரிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா வந்து இவரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத வந்து அதுக்கு ரொம்ப எதிரானவரா மட்டும் இல்லாம, பல பேரோட குரல் வலிய வந்து நெருக்குறாரு. அது மட்டும் இல்லாம மீடியா அட்டாக்கிங் அப்படிங்கிறத வந்து ரொம்ப பிளான் பண்ணி வந்து பண்றாரு. அது வந்து உள்நாட்ல இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, வெளிநாடுகள்ல ஒரு நேரேட்டிவ் செட் பண்றது, அங்க இருக்கிற லீடர்ஸ வந்து வஞ்சம் பாடுவது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எதிரான சில ஒரு செட்டப் நேரேட்டிவ் மாரி செட் பண்றது. இந்த உலக லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு ட்ரம்ப் அப்படிங்கிறதுனால, அவருக்கு அமைதி அப்படிங்கிறதுக்கும் சம்மந்தமே இல்ல. எப்பவுமே வந்து கொஞ்சம் சுயநலமா தான் இருந்திருக்காரு. அதனால அவர வந்து கன்சிடர் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில என்னன்னா, அமெரிக்காலே பாதி மக்களுக்கு வந்து இவருக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கணும். இவரு வந்து நோபல் பிரைஸ்க்கு தகுதியானவர் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே தங்களோட சொந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட்க்கே வந்து கிடைக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்பவுமே அதிருப்தியாளர் இருப்பாங்கல்ல. அது கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா, இவரு எங்கெல்லாம் வார எண்ட் பண்ணியிருக்காரு. ஆனா, எத்தன வாரம் வந்து உண்டாக்கியிருக்காரு. எத்தன சச்சரவுகள் உண்டாக்கியிருக்காருன்னு பார்த்தா, வார எண்ட் பண்றதுக்கு இதுவரைக்கும் இவரு எதுவுமே பண்ணதே இல்ல. ஆனா, சச்சரவுகள உண்டாக்குறது அப்படிங்கிற ரெக்கார்ட வந்து இவரு நெறையா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இவர் மேல பெரிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. உதாரணத்துக்கு, இவருக்கு வந்து உக்ரைன்ல இருந்து இருக்கக்கூடிய தூதர் இல்ல ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் வந்து இவருக்கு நோபல் பிரைஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நாமினேட் பண்ணியிருக்காரு. பட் பின்னாள்ல அவங்களும் இவர பத்தி தெரிஞ்சு நெறையா பட்டு, அவமானப்பட்டு, கஷ்டப்பட்டு, துக்கப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கி பின்னோக்கி வந்திருக்காங்க. இதில குறிப்பா, இவர் எந்த அளவுக்கு அமைதிக்கான தூதர் அப்படிங்கிறத நம்ம இந்தியாவின் பார்வையிலருந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, சமீபத்தில நடந்த இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் நடந்த ஒரு சின்ன போர். அதில வந்து பார்த்தீங்கன்னா, தீவிரவாதிகள் உள்ள இறங்கி வந்து பல்காம்ல வந்து அட்டாக் பண்ணி இந்தியன்ஸ்லாம் வந்து கொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆப்பரேஷன் சிந்தூர்ன்னு வந்து இந்திய அரசாங்கத்தால வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மேல மட்டும் இல்லாம, பாகிஸ்தான்ல சில இடங்கள்ல முக்கியமான இடங்கள்லாம் வந்து தாக்குதல் நிகழ்த்தப்படுது. இதில வந்து நெறைய முன்னுக்கு பின்னான தகவல்கள் இருந்துட்டே இருக்கு. கூட பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்ல ரொம்ப கேவலமா பண்ணானே ஒருத்தன். இப்டி இப்டி அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க எந்த அளவுக்கு விளையாட்டுல அந்த கேவலமான விஷயத்தலாம் எடுத்துட்டு வராங்க. அதெல்லாம் மறந்துட்டு விளையாடணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட் ஈவென்ட்டே நடக்கணும். சரி அதுவும் தனி சப்ஜெக்ட். எனிவே அந்த ஆப்பரேஷன் சிந்தூர் நடந்துட்டு இருந்தப்போ, அவங்களும் லைட்டா நம்ம இந்தியாக்குள்ள தாக்குதல் நடத்துனாங்க. நம்மளும் உள்ள பூந்து நெறைய தாக்குதல்லாம் நடத்திட்டு வந்தோம். இந்த வேளையில அதாவது பிக் பிரதர் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து இந்தியாக்கும், பாகிஸ்தானுக்கும் ஒரு சண்டைய மூட்டி விடுறது மட்டும் இல்லாம, பாகிஸ்தான பின்னாடிலருந்து இந்தியா கூட ஃப்ரெண்டா இருக்க மாரியே வந்து யுஎஸ் நெறைய இடங்கள்ல பேக்கப் பண்ணிட்டே இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தான் வந்து நம்மளுக்கு ஈக்குவலா சில நேரத்தில தன்னை காட்டிக்கிறான் அப்டின்னா, அதற்கு ஒரு முக்கிய கல்பிரிட் காரணம் அப்டின்னா வந்து யுஎஸ் தான். இங்க வந்து ஒரு குளோபல் பொலிட்டிக்கல் கேம வந்து பாகிஸ்தான வச்சு நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஒரு தலைவலி மாரி வந்து குடுத்துட்டே இருக்காங்க. அந்த வகையில இந்தியாக்கும், பாகிஸ்தானுக்கும் நடந்த அந்த சண்டையில வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் போயிட்டு ட்ரம்ப் கிட்ட முறையிட்டதாவும், அதாவது எங்கள தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க முறையிட்டதாவும், அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள பூந்து மோடி கிட்ட பேசி, அப்புறம் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய போர் உலகத்துக்கே வந்து இந்தியா, பாகிஸ்தானோட எனிமிட்டிலாம் பத்தி தெரியும். அதனால இவ்ளோ பெரிய ஒரு போர் மூள்ற டைம்ல, நான் உள்ள இறங்கி பார்த்தீங்கன்னா, காந்தி வேஷம் போடாத காந்தியாவே மாறி, இந்த வார நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு சீஸ் ஃபயருக்கு அப்புறம் இவரு வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. இதில எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் வந்து இப்படி போயிட்டு இருக்கிறப்போ வந்து, பாகிஸ்தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு வீக்கான ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு, நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலா சில அட்டாக்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஆப்பரேஷன் சிந்தூர வந்து கொஞ்சமா படிப்படியா குறைச்சிட்டே இருக்கோம். இந்த நேரத்தில சீஸ் ஃபயர் அப்படிங்கிற விஷயம் அந்த ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு, அதுக்கு ட்ரம்ப்க்கு மட்டும் காரணம் இல்ல. அதுக்கு பல பின்னணி காரணங்கள் இருக்கு. ஆனா, அந்த நேரத்தில பூந்து வந்து பார்த்தீங்கன்னா, என்னவோ நம்மலாம் சின்ன பிள்ளைங்க மாரி பெரிய அண்ணா வந்து சண்டையெல்லாம், "ஏய் இனிமேல் நீ அடிக்காத, நீ அவன அடிக்காதன்னு" சொல்லிட்டு சால்வ் பண்ணிட்டு போவார்ல. அந்த மாரி வந்து ட்ரம்ப் தன்னை காட்டிக்கிட்டது அப்படிங்கிறது, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்ட்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அது வந்து பளிச்சிருக்கலாம். ஆனா எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மோடியே வந்து தன்னுடைய அதிருப்திய வந்து வேற ஒரு விதமா வந்து தெரிவிச்சுட்டாரு. இந்த நேரத்தில வந்து பிரதமர் மோடிய வந்து நம்ம நெறைய இடத்துல வந்து ஆதரிக்கவே இல்ல. எதிர்த்து நெறைய கருத்துக்கள் வந்து சொல்றோம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பிரச்சனை. எங்க பக்கத்து நாடு கூட பிரச்சனை. அந்த போர முடிக்கணும்னு சொல்றதுக்கு, இல்ல நிர்பந்திக்கிறதுக்கு சின்ன பசங்க அதுவும் அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க மாரி வந்து பொறுப்பு இல்லாம இருக்காதீங்க. பொறுப்போட நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, என்னவோ இவருக்கு மட்டும் தான் ஞானம் இருக்கா மாரி வந்து அந்த பிக் பிரதர் மென்டாலிட்டி அடக்குமுறைய காட்டுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்போட அந்த ட்வீட் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த மனநிலைக்காகவே இவருக்கு நோபல் பிரைஸ் அது ஆக்சுவலா வந்து போட்டதே வந்து இந்த நோபல் பிரைஸ்க்கு அடியே போட்டது தான். அமைதிக்கான நோபல் விருதுக்கு. ஆனா எல்லாருமே பார்த்தாங்க, கொஞ்சமாவது நல்லா நடியா. மண்ட மேல இருக்க கொண்ட ரொம்ப ஈஸியா தெரியுது. உனக்கும் அமைதிக்கும் சம்மந்தமே இல்ல. உனக்கும் அமைதிக்கான நோபல் பிரைஸ் தந்தா, அதான் கடைசி முறையா இருக்கணும். அந்த பிரைஸு, அந்த கேட்டகரியே அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் உலகம் பார்த்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்படி ட்ரம்ப பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டதுனால, இந்த வாட்டி அவருக்கு
அமைதிக்கான நோபல் பிரைஸ் கிடைக்காம வந்து போயிடுச்சு. சரி இந்த வாட்டி விட்டாருப்பா, அடுத்த வாட்டி எப்படியோ வாங்கிடுவாரான்னு கேட்டா, எது வேணா நடக்கலாம். ஆனா இந்த வாட்டி நியாயமா யாருக்கு போய் சேரணுமோ அது சேர்ந்திருக்கு. ட்ரம்ப் தன்னோட பப்ளிசிட்டியின் மூலியமா பல போர்களை நான் தான் நிறுத்தினேன், போர்களை நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லிட்டு, ஏன் உக்ரைன்ல வார் இன்னும் வந்து போயிட்டு தான் இருக்கு. பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு. இஸ்ரேல்ல வந்து பார்த்தீங்கன்னா, காசால அப்பாவி குழந்தைகளையும், மக்களையும் கொன்னுட்டே தான் இருக்காங்க. இதெல்லாம் நிறுத்தறதுக்கு துப்பு இல்ல. ஆனா நான் தான் வந்து உலக அமைதிக்கான தூதர்ன்னு தன்னையே அறிவிச்சுக்க ட்ரை பண்ணேன். ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கமிட்டி ஒரு நல்ல மொக்கைய குடுத்திருக்குது. இந்த நேரத்தில நம்மளுக்கு ஆறுதலா இருக்கு.